ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. ஆரோக்கியம். யூனியன் பிரதேசமான லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கேட்டு அங்கு பிரபலமான சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். அவருக்கு ஆதரவாக இளைஞர்கள் உள்ளிட்டோர் திரண்டு கடந்த 24ஆம் தேதி போராட்டத்தில் இறங்கினர். அப்போது வன்முறை வெடித்தது. பாஜக அலுவலகம் மற்றும் போலீஸ் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. இந்த கலவரத்தில் 4 பேர் இறந்தனர், 80 பேர் காயமடைந்தனர். அரசு சொத்துகள் சேதப்படுத்தப்பட்டன. இதனால் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. வன்முறையை தூண்டிவிட்டதாக சோனம் வாங்சுக் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் ராஜஸ்தானின் ஜோத்பூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தின் பாதுகாப்புக்கு கேடு விளைவிக்கும் செயலில் அவர் ஈடுபட்டுள்ளதால் பொதுநலன் கருதி அவரை ராஜஸ்தானுக்கு மாற்றப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரி ஒருவருடன் வாங்சுக் தொடர்பில் இருந்தார் என்று லடாக்கின் டிஜிபி SD சிங் ஜம்வால் தெரிவித்தார். அந்த பாகிஸ்தான் அதிகாரி சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். பாகிஸ்தானில் நடந்த விடியல் நிகழ்ச்சியில் சோனம் வாங்சுக் கலந்து கொண்டுள்ளார். அவர் வங்கதேசத்துக்கும் சென்று வந்துள்ளார். நேபாளம், வங்கதேசத்தில் நடந்த போராட்டங்கள் பற்றி பேசி லடாக்கிலும் வன்முறையை தூண்டிவிட்டுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து அவர் நிதி பெற்றதில் முறைகேடுகள் நடந்துள்ளன. வாங்சுக் மீது நிறைய சந்தேகங்கள் இருப்பதால் அது பற்றி விசாரித்து வருகிறோம் என டிஜிபி கூறினார். லடாக்கின் லே பகுதியில் பிறந்த சோனம் வாங்சுக் ஒரு என்ஜினியர். இவரின் பல கண்டுபிடிப்புகள், லடாக் தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான இவரது திட்டம், சுற்றுச்சூழல் சவால்களுக்கான தீர்வுகள் சார்ந்த அணுகுமுறை போன்றவற்றால் பிரபலமானார். கல்வியை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டு மாணவர் கல்வி மற்றும் கலாச்சார இயக்கத்தை நிறுவினார். கலாச்சாரம் சார்ந்த பாடத்திட்டங்கள், ஆசிரியர் பயிற்சி, ஆபரேஷன் நியூ ஹோப் போன்ற புதுமையான அணுகுமுறைக்காக சர்வதேச விருதும் பெற்றார். சினிமா மூலமும் பிரபலமானார். 3 Idiots படம் தமிழில் நண்பன் பெயரில் வெளியானது. அதில் விஜயின் கொசசை பசப்புகள் கதாபாத்திரம் சோனம் வாங்சுக்கை அடிப்படையாக வைத்துதான் எடுக்கப்பட்டது. கல்வியாளர், சுற்றுச்சூழல் ஆர்வலராக அறியப்பட்ட சோனம் வாங்சுக் தனது போக்கை மாற்றிக்கொண்டார். கடந்த 2 ஆண்டுகளாக லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி போராட்டங்கள், பேரணிகள் நடத்தி வந்தார். சமீபத்தில் 35 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்தார். ஆனால் லேவில் வன்முறை வெடித்ததால் உண்ணாவிரதத்தை கைவிட்டார். வாங்சுக்கின் மாணவர் கல்வி கலாச்சார இயக்கத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து நிதி பெற்றதில் முறைகேடு நடந்ததாக கண்டறியப்பட்டதால் வெளிநாட்டு நிதி பெறும் உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்தது.